ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்கான வீடியோ தான். இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் போன வீடியோ கெட் ரெடி வித் மீ போட்டிருந்தேன். அதில் வந்துட்டு அவர் கமெண்ட் பண்ணியிருந்தார், உங்களோட ஹேருக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்டிருந்தார். ஒரு 2-3 தடவை இதே கமெண்ட் பண்ணியிருந்தார். சரி, இன்றைக்கி தான் டைம் கிடச்சிச்சு. அதனால் என்னோடய ஹேரை பாருங்கள். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த மாதிரி ஹேர் கிடையாது, கம்மியாக தான் இருந்துச்சு. நான் இந்த ஆயில் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஹேர் க்ரோத் ஜாஸ்தியாக கிடச்சிது. அதுக்கப்புறம் என்னோடய ஹேரில் இருந்த இந்த பூச்சி வெட்டு எல்லாமே ரொம்ப குறைஞ்சிட்டு இப்போ ஹேர் எனக்கு நல்லா லென்த்தியாக நல்லாவே இருக்குது. இந்த ஹேர் நான் இந்த மாதிரி எனக்கு வளர்கிறதுக்கு நான் என்ன ஹேர் ஆயில் நான் யூஸ் பண்ணுறேன்றது தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு ஹேர் ஆயிலுக்கு இயற்கை முறையில் தான் நம்ம பொருட்கள் பயன்படுத்துகிறோம். வேப்பிலை, கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலை, செம்பருத்திப்பூ, பெரிய நெல்லிக்காய், இந்த 5 பொருள் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அது என்னென்னு உங்களுக்கு டிஸ்பிளேயில் வரும். கண்டிப்பாக அந்த பொருள் வாங்கிக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, கரிசலாங்கண்ணியும் ஒரு கைப்பிடி அளவு, வேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, செம்பருத்திப்பூ ஒரு 5 இல்லை 7 பூ, பெரிய நெல்லிக்காய் ஒரு 3 நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. பெரிய நெல்லிக்காயில் கொட்டையை எடுத்துகிட்டு அதை 4-5 சின்ன சின்ன பீஸாக கீறி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிருங்க. அரைச்சிட்டு இலையாக திப்பியாக இல்லாமல் நல்லா நம்ம கை பிடிக்கிற அளவுக்கு, ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் அதை நம்ம ஒரு பிளேட்டில், வீட்டில் இருக்க ஒரு பிளேட்டில் தட்டி வெயிலில் காய வச்சிடாதீங்க. தயவு செஞ்சு வெயிலில் காய வச்சா அதோட எஃபெக்ட்லாம் போயிடும். உங்கள் வீட்டில் ஃபேன் கடியிலையோ எங்கேயோ நிழல் காய்ச்சல்லையே காய வைங்க. அது ஆட்டோமேட்டிக்காகவே அதுவாகவே காஞ்சிரும். ஒரு 2 டேஸ் ஆகும் காய. அப்படி இல்லை நீங்கள் நல்லா கனமாக தட்டி வச்சிட்டிங்கன்னு சொன்னால் ஒரு 4 டேஸ் ஆகும். அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா கையில் நொறுக்கி விட்டாலே அது ஒரு பவுட்ரு மாதிரி ஆகும். அப்படியே அதை ஆயிலில் சேர்த்துறாதீங்க. ஆயிலில் சேர்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆயில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் அதை உங்கள் வீட்டில் ஒரு காட்டன் கிளாத் எடுத்து அந்த காட்டன் கிளாத்துக்குள்ளே அந்த பவுட்ரை போட்டு நல்லா ஒரு முடிச்சு மாதிரி போட்டு ஒரு இதாக கட்டிடுங்க. அதை கட்டி அதுக்குள்ளே நீங்கள் என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ கோகோனட் ஆயிலில் அதை நல்லா முங்குற அளவுக்கு ஒரு டப்பா எடுத்து அந்த டப்பாக்குள்ளே போட்டு ஆயில் நல்லா ஊற்றி வச்சுருங்க. ஊற்றி ஒரு 2 டேஸ் நல்லா ஸ்டோர் பண்ணிடுங்க. ஸ்டோர் பண்ணிட்டு 2 டேஸ் கழித்து அதை நீங்கள் எப்போ ஹேர் ஆயில் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஹேர் கொட்டுற பிரச்சனை இதெல்லாம் இருந்தால் உங்கள் ஹேரோட டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு 3 மந்த்லேயே நல்லா வளர்ந்துரும். அப்படி முடி கொட்டுற பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக 1 மந்த்லேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க. வேறு எதுவும் உங்களுக்கு வீடியோ தேவைப்பட்டால் நம்ம சேனல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.